பட் எனக்கு டேப்லெட்ஸே வேணாம், நான் வந்து நேச்சுரல் வேல போறேன்னா, அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? நோ. தைராய்டு இருக்குன்னா, அப்ப அந்த மெடிசன் நீங்க எடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்குங்கும்போது, நீங்க ஜஸ்ட் நேச்சுரலா ட்ரை பண்றீங்கங்கும்போது, அது சரி வராது. அப்ப அந்த மெடிசன் நீங்க எடுத்து தான் க்யூர் பண்ணணும். அதோட லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் பண்ணும்போது, கொஞ்சம் கொஞ்சமா மெடிசன்ஸ குறைச்சிட்டே வந்துரலாம். ஸோ இப்போ தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ் இருக்குன்னா, இந்த 3 கண்டிஷன்ஸ்க்குமே எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மெடிசின்ஸ் ஒர்க் ஆகும் அண்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒர்க் ஆகும்? மெடிசனோட எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% தான். 80% லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் தான். இல்லைன்னா லைஃப் டைம் நீங்க மெடிசன் மட்டும் தான் எடுத்துட்டு இருப்பீங்க. அதோட பிரச்சனை என்னங்கிறது சரியாகாம அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு ஹேபிட் அதை இன்னுமே வேர்சன் ஆகும் மேம்? தூங்காம இருக்கிறது தான். தூங்காம இருக்கிறது. தூங்காம இருக்கீங்க அப்படின்னா, உங்க பாடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கும். ஸ்லீப் டைம்ல மட்டும் தான் உங்க ஹார்மோன் வந்து ரீசெட் ஆகும். எல்லா அந்த கார்ட்டிசோல்ல ஒரு சமநிலைக்கு வந்து நார்மலைஸ் ஆகும். நீங்க தூங்கல அப்படின்னா, அது டைரக்ட்டா அந்த கார்ட்டிசோல் உங்களோட ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான எஃபெக்ட் பண்ணும். அதனால உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும்.